துயில் ஆதிவராகவா நீரு நீதி நிரந்தரம் பூசுவா நீ சிவசிவா மைத்துனராகவா வேறு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிராகவா ஏறு நீதினி ஏறிடும் ஈஸ்வரா எமையா கொள்ளும் நாரணா போற்றி எமை ஆட்கொள்ளும் நாரணா போற்றி எமையா கொள்ளும் நாரணா போற்றி நாரணா போற்றி நாராயணா போற்றி. மகம் ஏகம் கற்பித்த மகாபரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி எல்லாரும் மனுஷ நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே இங்கும் அங்கும் எங்கும் இருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. எங்கும் நிறைந்த ஏகம் பரம்பொருள் தாழ கடம்பாறை தற்காக்க வந்த தயாவரன் மாய கலி அழித்து மக்களை ஒரு உடைக்குள் ஆள வந்த மனவைப்பதின் நாதம் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொழின் பொன்னுத்தருள் பயந்து ஐயா நிச்சயித்தபடி களக்காடு வட்டார மக்களின் ஐயாவளி 11வது மாநாடு இந்த அற்புதமான நிகழ்விலே ஆன்மீக அருள் இசை நிகழ்வினை நடத்துவதற்கான வாக்கியத்தை வழங்கியிருக்கிற களக்காடு ஐயாவளி மாநாட்டு குழு நண்பர்களே, உறுப்பினர்களே, தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த நிர்வாகிகளே, இந்த களக்காடு நகருக்கு சொந்தக்காரர்களே, இந்த நல்ல நிகழ்வினை கண்டும் கெட்டும் ஆண்டவருடைய அருளை பெற வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களே, நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தனையும் நல்வாழ்த்துக்களையும் சமர்ப்பணம் செய்கின்றேன். நல்லா கைதுங்க. எல்லாம் படைத்த ஏகன் கிருபையே அல்லாஹ் நினைத்தது போல் ஆகுமே அல்லாது கொல்லா மனிதன் நினைத்தது போலாச்சிலுகையிலே முள்ளால் அடிக்கப்பட்டு மறித்து பிறந்து வந்த மாயக்குருவே எங்குமாகி உயிர்க்கும் தானாகி அங்கெங்குமாய் நிறைந்து நின்ற பரம்பொருளே களக்காடு மாநகரின் நீர் நிச்சயித்தபடி நின்னாமம் விளங்க நின்வழி தழைத்தோங்க நின் கீதம் பாட என்னாவில் எழுந்தருள்வார். மாநாடு நல்ல மாநாடு மாநாடு நல்ல மாநாடு களக்காடு மாநகரி மாநாடு களக்காடு மாநகரி மாநாடு மாநாடு நல்ல மாநாடு
முதல் அங்கொன்றுக்குள்ளானார் அறிந்து பல ஜாதி முதல் அங்கொன்றுக்குள்ளானார் இருந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார் அனைக்கும் நிறைந்திருக்கும் மாநாடு அனைக்கும் நிறைந்திருக்கும் மாநாடு இந்த அகிலம் அதை உணர வைக்கும் மாநாடு இந்த அகிலம் எல்லாம் உணர வைக்கும் மாநாடு மாநாடு நல்ல மாநாடு களக்காடு ஐயாவழி மாநாடு எங்கள் களக்காடு ஐயாவழி மாநாடு கை தட்டலாம். சாதுமதம் இல்லாத மாநாடு சமத்துவத்தை விதைக்க வந்த மாநாடு ஒன்று சொல்ல ஒன்று கேட்கும் மாநாடு ஒற்றுமையை உணர வைக்கும் மாநாடு ஆணாகி பெண்ணாகி அகிலமெல்லாம் தானானே ஒரு ரூபாய் வந்த நல்ல வைகுண்டரின் மாநாடு ஒரு ரூபாய் வந்த நல்ல வைகுண்டரின் மாநாடு மாநாடு நல்ல மாநாடு களக்காடு ஐயாவழி மாநாடு எங்கள் களக்காடு ஐயாவழி மாநாடு மனம் குளிர வைக்கும் மாநாடு மாறாத பெருமை சேர்க்கும் மாநாடு அன்ன தர்ம காட்சி தந்த மாநாடு ஐயாவின் பவனியிலே மாநாடு வாகன பவனியிலே கையகங்கள் செழிக்குதையா வாகன பவனியிலே பையங்கள் செழிக்குதையா வர்ணமணி
எல்லாம் கையை கட்டிட்டு இருக்காங்க, கலகலப்பா இருங்க. ஒரு மாநாடு நடக்கிறதுன்னா அது ஒரு பெரிய பிராப்தம் கிடைச்சால்தான் இதெல்லாம் கிடைக்கும். அதிலும் பால்சாமி அவர்களை முன்னால் கொண்டு களக்காடு சோழலிங்க ஐயா, ராமலிங்க ஐயா, இப்படி எல்லாரையும் வச்சு ஒரு சிறப்பாக சுப்பிரமணியம், கார்த்திகை, ஏகப்பட்ட நண்பர்களோடு உறுப்பினர்களையும் நிறைய பேர்கள் சேர்த்து இன்று இந்த மாநாடு எழுச்சியோடு நடக்கிறது. சொந்தமந்த மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த அருளிசையோடு நீங்கள் சிறப்பு கிடைக்கலாம், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதுதான் நம்முடைய மாநாட்டினுடைய வேண்டாம். எல்லாம் கிடைக்குன்னா 10 லட்ச ரூபா கடை இருக்கு தீபாரான்னு கேட்டுறோம். இல்லை நம்ம ஆளை தானே, நான் எல்லாம் தருவார் அன்னைக்கு ஒரு சொல்கிறேன், எல்லாம் தருவார். ஆமாம் ஐயா, ஒன்று தருவாரா, என் பொண்டாட்டியை மாற்றி தருவாரா கேட்குறான். அதுக்கு என்ன சொல்ல முடியும், என்ன போடுறது? ஏதாவது ஆயில கொடுத்து மெசேஜ் பண்ணி விட முடியும், என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை எங்கே வருது? அதான் எல்லாரும் எதையவே கேட்குற, கடவுள்னாலே ஏதாவது தரணும் அப்படி என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாம் இறை வணக்கத்தை சொல்கிறோம். அது அல்ல, வாழ்க்கையிலே மன நிம்மதியை தந்தாலே அதுதான் இறைவன் அருள். ஐயா வேற எந்த ஆசையது உங்களுக்கு ஆசையது உங்களுக்கு தோஷமதா இருக்குதுடா. முதல்ல அதான்டா சொல்றேன், எங்கிட்ட என்ன ஆசை இல்லாம தான் இருக்கு. நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, நிறைய பேருக்கு ஆசை. ஆசை இல்லாதவங்க கை தூக்க பாக்கலாம், பார்ப்போம். எல்லாரும் இருக்கு ஐயா, மக்கா ஆசையே இல்லையா? ஓ, ஆசையே இருக்கக்கூடாதுன்னு ஆசையா, இது வேற, இது நல்லதுதான். அழகா எப்படி எல்லாம் தப்பணுமோ அப்படி எல்லாம் தப்புறதுக்கு தமிழ் உதவும். ஆமா, மற்ற மொழிகள் உதவாது, ஆனா தமிழ் அழகா உதவும். எப்படியாவது உதவியது. ஆசையெல்லாம் வேண்டாம் என்ற நினைப்பு எனக்கு வருவதற்கான ஒரு ஆசை இருக்கிறது, அதை கொடு. அப்படித்தானே நம்ம அப்படித்தானே கேட்கிறோம். ஐயா, நாங்கள் அறிந்தறியாம செய்யலாம், ஐயா பிறக்கணும், அவர் தான் பிறக்கணும், நம்ம பிறக்க மாட்டோம். நம்ம பிறக்க மாட்டோமே, ஒரு சின்ன தப்பு வண்டு மாதிரி குறைக்கிறோமே. அடுத்தால நாம ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணுக்கு ஒண்ணு நிரப்பா இருக்கணும், இருப்போம். அங்கே சொல்லி விடுவோம்னு நினைப்பா இருக்க மாட்டான், பின்னாடி சொல்றவன்னு நினைப்பா இருக்க மாட்டான். ஆனால் ஒரு நாளைக்கு 5 தானே 6 தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவன் ஒன்று சொல்லுவானுக்கிட்டு, ஏன்னா ஒரு குடப்போ இப்போ கூட கிழிஞ்சு போச்சு, சர்க்கரைக்கு கூட ஆள் இல்லை. ஏன்னா அப்படி இருக்குது ஐயாவுடைய வழிபாட்டில். ஒரு குடைக்குள், அந்த ஒரு குடைக்குள் களக்காட்டில் வந்திருக்குன்னு ஒரு சந்தோஷமா இருக்கு, அது எனக்கு பெருமையாகும். சாதிகளை கடந்த ஒரு மாநாடு, சமத்துவம் நிறைந்த ஒரு மாநாடு, ஆமா, ஒரு புத்தியான ஒரு மாநாடு. இதுதான் ஒரு புத்தியாகி இருந்து உள்ள என்னை ஒரு புத்தி உள்ளத்துல இறைவனை காணு. கோயில் கோயிலா ஓடுறோம். ஆமா, பெரிய கோயில் இருக்கிற, சின்ன கோயில் இருக்கிற, பிள்ளையார் இருக்காரு, அங்க இருக்காருன்னா கோயில் கோயிலா ஓடுகிறோம். ஓடி 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 உன்னையும் காணாது குறுங்குகிறோம். இங்க இல்லை என்பதுடன் அங்க சம்படி போறோம். அங்கேயாவது இருக்கான்னு பார்த்து அங்கேயும் போயிட்டு ஒண்ணு இல்லைன்னா வெளியில வர முடியாம நாக்கத்தளிக்கு நிறைய பேர் இருக்கான். ஏன்னா அதுவும் முடியல, வேற எங்க சாடுவான். ஆக ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உட்கலந்த ஜோதியை, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உட்கலந்த ஜோதியை, நாடி 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 நாட்கள் ஐயா ரெண்டே முடியா தேடி 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 திரிந்த மூடர்கள், ஓடி கோடி 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 எண்ணிருந்த கோடி. அங்க இருக்கார ஓடி ஓடி பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே கிடைக்கல. யாருடைய கண்ணுக்கும் ஆண்டவன் தெரியவே இல்லை. ஆனா தெரிஞ்ச மாதிரி பணசாங்க காட்டுறவன் நிறைய பேர் இருக்கா. கடவுளை கண்டேன் என்று சொல்பவன் கை தூக்க பார்க்கிறான். நான் கடவுளை கண்டேன், யாருமே கடவுளை காணலையா? என்னடா மாநாடு வந்து பாட்டு கட்சி வச்சவன் இப்படி நம்மளெல்லாம் குழப்புறாங்க. யாருக்கு கண்ணுக்கு கடவுள் தெரியுமா? நான் கடவுள் கூட தான் பேசுறேன், கடவுள் கூட தான் பாடுறேன், கடவுள்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு கடவுள் தினமும் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனா அந்த புழுக ஆகாச புழுக குளிக்கிட்டே இருக்கான். ஆஹா, நல்ல நினைவோர்க்கு வராது
நினைவு. நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்க வர ஐயாண்டு ஓடி போயிட்டே இருக்கிறோம். திடீர்னு கீழே விடுவோம், எம்மா நாராயணான்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து தூக்கி விடுறானுவை. அந்த நேரத்தில் அவன் கடவுளாக இருக்கிறான். ஐயா உண்டு. ஆமா, விழுந்து கிடக்கும் போது வீட்டுக்குள்ள பசின்னு போனோன்னு 7 வகை பதார்த்தத்தோட சாப்பாடு தரவோ இல்லையோ, பழைய கஞ்சியாவது எடுத்து நறுங்க சாப்பிடுங்கன்னு விட்டுறாளே மனைவி. அந்த நேரத்தில் கடவுள் அவளோடு இருக்கிறான் உனக்காக. இந்த கடவுள் எங்கேயும் அல்ல, மோட்சவிற்கும் நரகவிற்கும் வளர்ந்து வரும் மரம் செடி கொடிகளிலே இறைவன் இருக்கிறான். பன்னி, கழுத, நாய், பறவை, ஊர்வன, பறப்பன, நடப்பன அனைத்திலும் யார் இருக்கிறான்? இறைவன் இருக்கிறான். உன்னில் என்னில் அனைத்திலும் இறைவன் இருக்கிறான். கள்ளனோடு நான் இருப்பேன், காட்டி கொடுத்திடுவேன். கொலைகள் செய்வேன், கழுவில் இருப்பாரோடு நான் இருப்பேன், அகரிப்பே அக்கருப்பே. எல்லார் இடத்திலும் இறைவன். உயிர் இல்லாத இடமே கிடையாது. அந்த உயிராக ஆன்மாவாக நிறைந்திருப்பவன் இறைவனே. அப்ப எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான்னா, ஆமா, அப்ப ஒருத்தர் மதிக்கணும் இல்ல. பக்கத்துல இருக்க சாமி கும்பிடுங்க, ஐயா உண்டு சொல்லுங்க. நீங்க ஐயா உண்டு சொல்லுங்க, ஒருத்தர் ஐயா உண்டு அவங்க உங்களை பார்த்து சொல்லுங்க. அதான் சாமி பாசாமி பார்த்து சொல்லு, ஐயா உண்டு சொல்லுங்க. அவர் கடவுள் தான் ஐயா. என்னையா கடவுள்? ஆமா ஐயா. அவன் அன்போடு உபசரிக்கிற ஒரு நேரம் உன் இறைவன் உன் கண்ணுக்கு தெரிவான். மாற்றம் இல்லை. ஐயா உண்டு மாட்டான், ஐயா உண்டு. ஏன்னா நீயும் கடவுள் தானே, நானும் கடவுள் தானே, நம்ம தான். இதைத்தான் ஒரு இடத்துல சொன்னேன். உடனே நம்ம ஆளு முன்னுக்கு வெட்டித்தான் பெண்ணுக்கு வெட்டித்தான். சிவச்சந்திரன் கடவுளா? ஏன்னா நான் கடவுள்னு சொல்லிட்டோம் இல்லையா, அவன் கடவுளா? பாத்தியா ஆணவம் முடிச்சாருதான். ஏய் உண்மையை உணருங்க சுதேஷ, நீங்களும் கடவுள் தான். ஐயா உண்டு. உங்க மனைவிக்கு நீங்க கடவுள் தான். ஆமா, உங்களுக்கு உங்க மனைவி கடவுள் தான். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எங்க போய் தேடி போற? எந்த கோயில இருக்க சாமி? எங்க இருந்து வருகிறா? நமக்கு உதவி செய்ய வந்தவர். ஒன்லி ஹெல்ப் தான். ஆமா, மொத்தமா எந்த கடவுளும் தர மாட்டான். நீ நம்பி மோசம் போகாதே. என்னடா இப்படி சொல்ற? ஆமா, நீ எங்க போகிற? ஆமா, நட்ட கல்லு சுத்தி சுத்தி 4 புஷ்பம் சாத்தியே. ஆமா, சுற்றி சுற்றி வந்த மூடர்கள் என்று ஒரு சித்தம் பாடிக்கிட்டு போயிட்டான். அப்ப நம்ம மட்டும் என்ன வச்சுக்கோம்? ஒரு சேரை வச்சுட்டு மாலையை போட்டு வச்சிருக்கோம். அங்க கடவுள் இருக்கானா? அது கேட்கிறேன். கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். கல்லாக பார்ப்பவனுக்கு கண்ணுக்கு கல்லுதான், கடவுளாக பார்ப்பவனுக்கு துரும்பும் கூட கடவுள்தான். ஆக நீங்கள் அப்படி பார்க்க ஆரம்பித்தால் என் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் உங்களுக்கும் தெரிவார். ஐயா ஐயா ஐயா. பாருங்க வணங்கிடுங்க வந்தருவார் வைகுண்டது, பாருங்க வணங்கிடுங்க வந்தருவார் வைகுண்டது. அன்றாட போதுவங்க பாவம் எல்லாம் தீருங்க, அன்றாட போதுவங்க பாவம் எல்லாம் தீருங்க. பாருங்க வணங்கிடுங்க வந்தருவார் வைகுண்டது, அன்றாட போதுவங்க பாவம் எல்லாம் தீருங்க.
கல்லியே நிப்பார் கெடுகளை ஓட வைப்பார் எந்த கல்லியே நிப்பார் கெடுகளை ஓட வைப்பார் எந்த செய்யாலும் எப்பெரும் அம்மை குண்டது எந்த செய்யாலும் எப்பெரும் அம்மை குண்டது எந்த கல்லியே நிப்பார் கெடுகளை ஓட வைப்பார் எந்த செய்யாலும் எப்பெரும் அம்மை குண்டது போதுவங்க பாவமெல்லாம் நீருங்க கொடுப்பார் குழந்தை பொம்மை கொண்டது குட்டிட்டான் குரல் கொடுப்பார் குழந்தை இளமை கொண்டது பாதிட்டா மறந்த ரூபாய் பதிகண்ட நாரணது பாதிட்டா மறந்த ரூபாய் பதிகண்ட நாரணது குட்டிட்டா குரல் கொடுப்பார் குழந்தை இளமை கொண்டது பாதிட்டா மறந்த ரூபாய் பதிகண்ட நாரணது மாமனவை நகரினிலே மன்னாடு வினதீரும் மாமனவை நகரினிலே கண்ணாலை கண்டிடுவார் கை தொழுதார் மாயவரை கண்ணாலை கண்டிடுவார் கை தொழுதார் மாயவரை மன்னாலை வினதீரும் மாமனவை நகரினிலே கண்ணாலை கண்டிடுவார் கை தொழுதார் மாயவரை போதுவங்க பாவமெல்லாம் நீருங்க என்னையிட விளக்கெரிய எல்லோரும் கண்டு இருப்பார் என்னையிட விளக்கெரிய எல்லோரும் கண்டு இருப்பார் தன்னையில விளக்கெரியும் தருமபதி இங்கு உண்டு தன்னையில விளக்கெரியும் தருமபதி இங்கு உண்டு என்னையில விளக்கெரிய எல்லோரும் கண்டு இருப்பார் தன்னையில விளக்கெரியும் தருமபதி இங்கு உண்டு வணங்கிடுங்க வந்தரு போர்வை உண்டது பாருங்க வணங்கிடுங்க வந்தரு போர்வை உண்டது அன்றாட போதுவங்க பாவமெல்லாம் தீருவங்க அன்றாட போதுவங்க பாவமெல்லாம் தீருவங்க பாருங்க வணங்கிடுங்க வந்தரு போர்வை சந்தோஷமா நன்றி மறவாதே மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் என் நன்றி கொண்டாருக்கும் உண்டா இல்லை செய் நன்றி கொண்ட மகன் மனுஷனா பிறந்திருக்கிறோம்னாலே அது இறைவனுக்கு நன்றி கிடப்பட்டது நாயா பிறக்கல அடுத்த கலப்பி கிடைச்சிருப்பான் இல்லையா பண்ணியா பிறக்கல அடுத்து தின்னுருப்பான் வாங்க மக்களை யோசிச்சு பாருங்க அப்படி இப்படி எதுவுமா பிறக்கல மனுஷனா பிறந்திருக்கும் இந்த பிறவி இறைவனுக்கு ஒப்பான பிறவி பார்க்கிறோம் நுகர்கிறோம் பேசுகிறோம் பழகுகிறோம் சுவைக்கிறோம் என்னவெல்லாம் செய்கிறோம் இத்தனையும் இருந்து விட்டு கடவுளை திட்டுவான் என்னத்த எவன் ஒருவன் கைகால திறமையா எல்லாம் இருந்து என்னத்தேன்னு சொல்றானோ அவன் இருக்கிறத விட போறது ரொம்ப நல்லது என்ன அடுத்தவனையும் எடுத்து விடுவான் ஆமா சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி சுறுசுறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா இருக்காரு தம்பி அதான் சுறுசுறுப்பா இருக்கணும்
என் தங்கச்சியே அப்படி பைக்ல ஏற பாரு, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு யூடியூப்ல ஜாமனு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கலகலப்பா. பெண்கள் எல்லாம் பதுங்கி கிடந்த காலம் போயிட்டியா. ஐயா சொன்னாரு, வெட்டை கோழி சேரகி வெட்டி கோழி சிறகு வெட்டி கோவில் தான் கண்டனர். இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டே இருக்கு. அதுல மாற்றமே இல்லை. மாற்றமில்லாத வார்த்தைகளை அகில திரட்டு வேறு மூலமாக சொல்லி இனி இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் என்பதையும் அறிவித்து உறுதியாக இறுதியாக சொல்லியிருக்கிறார். அவர் வயதத்தின்படிதான் வாழ்க்கை போல். அவர் இல்லாம எதுவுமே இல்லை.
எல்லாம் விடுறானோ என்னத்தை வாங்கி போலாமோ இருக்காம எப்பவும் நல்லது நடக்கணும். இதை கேட்டா மலடி நிக்கதையை என்னானை பார்வதியாய் உன்னானை மகனை இது வாகன பகுதியில கூட ஓடோடி வந்து கொடுத்தார்கள். ஐயா எனக்கு கொடுத்த குழந்தை என்று ஐயா கிட்ட காமிச்சு அந்த சந்தோஷம் இருக்கிறது. தருவார். ஆமா என்னடா சாமியை பத்தி பாடுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மனிதனை போல இந்த வையகத்திலே நடமாடிய அவதாரம் எங்க அப்ப வைகுண்ட சாமி. அதிலே மாற்றமே கிடையாது. அவர் அவதார நாயகன். ஏன் அந்த அவதார நாயகன் திருவனந்தபுரத்திலே அனந்த பத்மநாபனாக படுத்து கிடக்கிறான். அங்கே நீங்கள் இப்போ சொன்னாலும் பார்க்கலாம். ஆனால் அங்கே படுத்து கிடக்கிற இறைவன் இங்கே நடந்த கொடுமைகளை பார்த்து தட்டி கேட்டான். யாரிடம்? அந்த மன்னகிட்ட. அடே நீச மன்னா, என்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தாதேடா என்று சொல்லுகின்றாய். அவர்களை வாட்டி வடித்து வாங்கக்கூடிய வரிப்படத்தில் தானே உனக்கு ஆறுகால பூஜை செய்யும். ஆறுகால பூஜை வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்டேனா? அப்படி என்றால் இதுவரைக்கும் நான் தந்த ஒரு நாவில் வைக்கிறேன். பிராமண நம்மூர்களுக்கு எனக்காக கொடுத்தாய். என்ன சொல்லிவிட்டாய்? இதுவரைக்கும் நான் தந்த ஒரு நாவிலே வைக்கவில்லை என்றால் இனியும் ஒரு கிணம் இருக்க வேண்டாம். எங்கே போடா? ஏ சுடனமாடா, ஏ யக்கியம்மா, ஏ முத்தாரம்மா, ஏ காமாட்சி அம்மா, ஏ நாராயணா, உனக்கு பானை வச்சேனே, உனக்கு முட்டை போட்டேனே, உனக்கு காவடி வச்சேனே, உனக்கு பொங்க பானை வச்சேனே, ஏ கடவுளே உனக்கு கண்ணாச்சி போச்சான். கேட்கறானா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. எங்கேயாவது கிறிஸ்தவங்க அவங்க தெய்வத்தை ஏசுறாங்க? ஏச மாட்டாங்க. இஸ்லாமியங்க அவங்க தெய்வத்தை ஏசுறாங்க. ஆனா கடவுளை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது நம்மவங்க தான். அதுல மாற்றமே கிடையாது. நமக்கு சூடும் கிடையாது, சொரணையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவரெல்லாம் சாமியை ஏசுனா அவ்வளவுதான். ஆனா நம்ம சாமியை யார் யாருன்னா கேட்கட்டும், கோயில் அடிச்சாலும் கேட்க மாட்டோம், கும்பாபிஷேகம் நடத்தாம விட்டாலும் கேட்க மாட்டோம், நாம தங்க நகை எல்லாம் மண்ணா போச்சு அதையும் கேட்க மாட்டோம், இப்ப ஏக்கர் கணக்கில் பூமி எல்லாம் போகுது அதையும் கேட்க மாட்டோம். கடைசியில ஒன்னும் இல்லாம உருவிட்டு விடுவான். அதுக்கு பிறகு ஏக்கத்தான் போறோம். இது யாரும் இல்ல, அவே எங்க அப்பே. இது சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் இது களி. களின்னா என்ன? களி என்றால் என்ன? களி என்றால் சூரன் சிங்கமுகச்சூரனாக வந்தான். பரம்பொருள் கந்தனாக எடுத்து அளித்தார். ஆமா, இரணியனாக வந்தான். என் அப்பன் நரசிம்மமாக நின்று வதம் செய்தார். ராவணனாக வந்தான். என் அப்பன் ராமனாக நின்று வதம் செய்தார். துரியோதனாதிகளாக வந்தான். என் அப்பன் பகவான் கிருஷ்ணனாக இருந்து இன்னொருவன் கையால் யுகத்தை நிறைவு செய்தான். அப்படி என்றால் இந்த யுகத்திலே நாராயணன் எங்கே வந்திருக்கிறான்? எங்கே வந்திருக்கிறான்? எப்படி வருகிறான்?
எல்லாம் கைத்தட்டுங்க, கலகலப்பா கைத்தட்டுங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. ஆண்டவருடைய நாமத்தை கேட்கின்ற போது இன்று ஏற்படுகிற மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நீடிக்கும். அதிலே மாற்றமே கிடையாது. ஐயா எதையுமே பொய்யாக இந்த உலகத்திலே படைத்ததல்ல. அன்று அந்த வண்ணத்திட்ட அது சொன்னதுக்கு நாம இருந்தாலும் அப்படித்தானே சொல்றோம்ல. என்றைக்கும் கடவுளை திட்டாதே. நீ மனுஷனா பிறந்ததே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு நன்றி சொல்லு. என்னடா மனுஷன் ஆமா நாயா பண்ணியா கழுதையா ஏதாவது பிறந்திருக்கலாமே, ஆனா பிறக்கலையே. அந்த நேரத்தை நம்ம பார்க்கணும் இல்ல. மனிதனாய் பிறந்திருக்கிறோம், சிந்திக்கிற சக்தியை தந்திருக்கிறான். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பி நம்பி நீ எந்த கடவுளை கூப்பிட்டாலும் வேலை தான் கொடுக்கிற. வேற என்ன கொடுக்கிற? என்ன கொடுக்குறீங்க? நிறைய பணமும் பொண்ணும் பொருளும் ஆப்பிள் ஆரஞ்சு பொங்கல் படையல் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன கேட்குற? கடவுளே என் பையனுக்கு ஒரு வேலை கொடுத்து அவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக மாறணும். நடந்து போகும்போது இப்படி ஏன் சௌக்கியமா காலு போய் கல்லில் மோதிடும், பிடிஞ்சி ரத்தம் ஏன் நாராயணாம்பா உடனே ஒரு டாக்டரா மாறணும். நம்ம கொடுக்க ராத்திரி 12 மணிக்கு எனக்கு போன வரும். ஐயா ஐயா வயிற்று வெளி தாங்க முடியல, என்னாச்சு பிள்ளைக்கு இதான் மாசம், தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போ, இல்லை உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுவான். அப்போ நான் உடனே ஐயா காப்பாற்றி விடுமையா ஆனால் அவரு அப்பதான் அந்த சனத்துக்கு போய் ரெடி ஆவார். நம்ம சத்தம் போட்டோன்னே கிடைக்க மாட்டான், நான் போறேன். அப்போ அவரு பிரசவம் எடுக்க ஆஸ்பத்திரியா போறாரு, பிரசவம் பார்க்க. ஆமா போறாரா இல்லையா? ஆமா என் பிள்ளை சொல்லுவான், தொழில் நல்லாவே இல்லையே, ஏதாவது ஒன்று பார்க்கணுமே, என்ன பார்க்கலாம் வாங்கலாம். ஆனா அவர் அங்க ஐடியா கொடுக்க ஆலோசனை கர்த்தாவை போகணும், அவனுக்கு அடுத்த தொழிலை மாற்றி கொடுக்கும். ஆக ஒவ்வொருவரும் கேட்டுக்கிட்டே இருக்கும், பட்டினியா கிடப்பான். அம்மா கடவுளே வயிறு பசிக்கேன்னா அவர் பொண்டாட்டியா மாறணும். என்ன பாக்குற உண்மை? உனக்கு நல்ல மனைவி இருந்தாலும் கடவுள் தானே, உனக்கு நல்ல கணவன் கடவுளாக அனுப்பப்பட்டவன் தானே. ஆக அவனுக்கு வேலை கொடுக்குறீங்க, ஒரு நேரம் வயது இல்லை, ஒரு சண்டகாரி நாசமா போவான். ஏன் நாராயணா பார்த்து சும்மா இருக்கேன்னா அப்ப அவர் மந்திரம் வைக்கணும், செய்வர காரணமா இருக்கணும். வேண்டாம் அவர் சொல்ல நாசமா போனோம், அப்ப அவர் மந்திரவாதியா மாறணும். ஆக ஒண்ணு ரெண்டு வேலை கொடுக்கல, ஏகப்பட்ட வேலை கொடுக்குறீங்க. ஒருத்தன் சட்டக்காரனா இவன் சாவையும் மாட்டான், அப்ப அவருக்கு லாரி டிரைவரா மாறணும், அவன் சாவடிக்கணும், அதனை செய்யணும். ஆக ஒரு வேலை இரு வேலை இல்லை, இரவு பகல் வேலை செய்தாலும் முடியாதப்பா வேலை செய்ய கண்ணனோடு நான் இருப்பேன், காட்டி கொடுத்திடுமே குடியிருந்து கொலைகள் செய்வேன், ஏற்றிடுமே அக்கனை பாரோடு நான் இருப்பேன், எல்லாரும் இருக்கிறவன் நான் தான். ஆனா அவங்க கூட இருப்பேன், ஆனா முக்கியமான நேரம் கைவிட்டுருவேன். கள்ளம் கூட இருந்து கதவு பூட்டெல்லாம் உடைச்சு அவன் உள்ள போய் பேங்க்ல திருடுற வரைக்கும் அவன் ஆன்மா என்னதான், அண்டவன் தான். எல்லா உயிரும் இறைவன் தானே இருக்கிறான். அப்படி என்றால் கள்ளனுடைய உயிரும் இறைவனுடைய உயிர் தானே, அவன் இருப்பது தானே. அதான் சொல்லுவான், ஆடெடுத்த கள்ளன் நல்லோ உனக்கு சூடி அனுபவம் ஆடெடுத்த கள்ளன் யார்? நாராயணன். அவன் ஆடுகின்ற இடம் எல்லாரும் நல்ல உயிரம் தான், கெட்ட உயிரம் தான், கள்ள உயிரம் தான். நீ எதை கொண்டு சாப்பிடுறிய அந்த கோழி உயிரம் தான், ஆடு உயிரம் தான், மாடு உயிரம் தான், அனைத்து உயிரும் அவனே. அப்படி நினைச்சுப்பா, கொல்ல தோணார், தின்ன தோணார், இனி சிவச்சந்திர கச்சேரி கேட்க தோணார். என்னையும் அதெல்லாம் கை வைக்க. ஆமா என்ன மேடையிலே சுத்தி இருக்கவனும் அவனுதான் சிக்கன் நாராயணன். இது சிக்கன் நாராயணன், அது மட்டன் நாராயணன்.
அது மீன அது முட்டை நாராயணன் முட்டை நாராயணன் என்ன செய்யறது இது என்ன நாராயணனே தெரியல எதை கொடுத்தாலும் விற்பான் ஆமா மக்கா எல்லாம் இதுக்கு நான் சுத்தமா சொன்னேன் நான் வந்து கள்ளம் தானே ஒண்ணுக்காக இது யாருல புழைக்க தெரியாதுன்னு அவன் இப்ப தின்னாம பரவா தின்ன முடியும் அப்படின்னு பால்சாமி தின்னாத தின்னுவலியா பால்சாமி தூப்பாக்கியா பால்சாமி பேசாத வார்த்தையா அத்தனையும் அடக்கி என் அப்பன் 11 மாநாடுகள் நடத்துவதற்கு இந்த உண்மையை தந்திருக்கிறாரே அது நான் பெற்ற வரம் மாற்றமே கிடையாது எங்க அப்பே வருவாதா எல்லாரும் இப்ப யார் கூட பிடித்தவனோடு நான் இருப்பேன் அவனை பிள்ளை போராக்கிடுவேன் பிடித்தவர்கள் எல்லாம் மடியிலே போட்டு தாளாட்டுவான் என் அப்பன் சாதாரண பரல்ல அனைத்தும் தெரிந்தவன் அனைத்துமானவன் எங்க இருக்கிறான் சொல்லுங்க மக்கள் ஐயா உண்டு சத்தமா சொல்லுங்க ஐயா உண்டு நல்ல அண்ணன் கவளமா சாப்பிட்டோம் எனக்கு கொஞ்சம் ஓரம் தான் கிடைச்சு இல்லையா தின்னுட்டு வந்து உட்கார்ந்து பாடுறேன் என்ன செய்யும் அப்படியே ஒரு ரம்யமான மேற்கு தொடர்ச்சி மேல காத்து இங்க ஒரு பாட்டு அதுல கேட்டு மயக்கும் மாலை பொழுதே நீ போ திணிக்கும் நீ வாவா தீர்க்கவா என்ன பாக்கலையா பழைய கனவு வருதா கொடுங்க ஐயா இருக்கா கலக்குங்க சிரிப்புங்க சந்தோஷமா இருங்க இப்ப சொல்லுங்க ஐயா உண்டு பத்தால அங்க வரைக்கும் ஐயா உண்டு நான் பேசுறது எப்படி கேட்கும் எல்லாரும் ஒத்த கையை தூக்கி சொல்லுங்க ஐயா உண்டு அப்படி வாங்க ஐயா உண்டு ஐயா உண்டியா ரெண்டு கையை சேர்த்து தட்டுங்க மகன் காலத்தோட யாரும் ஆடி கேட்கறாரு எல்லாரும் அந்த தீவிர படிய போறீங்க கையை தூக்கி தட்டுங்க ஐயா உண்டியா எல்லாரும் ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவனே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவனே ஆடிவா ஐயா இது தாளம் போடுறதுக்கு கை தட்டுறதுக்கு இந்த பாட்டு நான் ஏன் கை தட்டுறதுன்னா உங்க வீட்டுல இருக்க சிந்தனை எல்லாம் மறக்கும் ரெண்டு கையும் சேர்த்து தட்டினா ப்ரெஷர் வர அட்டாக் வர ஆமா ஐயா மாற நீங்களும் கை தட்டணும் ஓங்கி தட்டணும் ஏதோ தட்டுறேன்னு மேடையில இருந்து சொரிவான வைக்கலாம் 3வது வட்ட செயலாளருக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது எவரோ கையை தேஞ்சிருமா அது கை தட்டல சொரியுது இந்த சொறி எல்லாம் இருக்கப்படாது நம்ம பிள்ளைய தொட்டு பிடியாது தோல்வி விட்டு பிடியாது வெக்கப்படப்படாது ஆமா தூக்கணும் கிறிஸ்தவங்க பாத்தீங்களா வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாதே மனதே ஆட்டம் கலெக்டரும் இருக்காரு ஐபிஎஸ் அதிகாரியும் இருக்காரு அவர் பொண்டாட்டியும் இருக்கு ரெண்டும் நடத்த ஆடுங்க டக்குனு உங்க எல்லாம் வெக்கமா படப்படாது ஐயா படங்க வெக்கப்படப்படாது ஆமா கலகலப்பா கைது யாமனு கூப்பிட ஐயா வரணும் ஐயா நீ ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவனே ஆடிவா ஐயா எல்லாரும் நாடி வந்தோர் போய்கிருக்க ஓடிவா ஐயா உன தேடி வந்தோர் நினைவிருக்க ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா பொல்லாத கடிப்பாய்க்க ஓடிவா ஐயா பொல்லாத வைகுண்டனி ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா பொல்லாத வைகுண்டனே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா
நல்லா கை தடுங்க ஐயா ஐயா சிறப்பு மக்கள் சிறப்பு சிறப்பு எல்லாம் நல்லா ஐயா நாமத்தை விட நம்பி விடுத்திடும் நம்பி பிடிக்கும் சும்மா தொட்ட பத்தன பிடிக்க கூடாது நம்பி பிடிச்சா நேரம் வருவேன் அதான் எவ்வளவு நீ கேட்டது கிடைக்கும் மாற்றமே கிடையாது நாராயணே அனந்த பத்மநாபன் அவர்கள் கேட்கிறான் அதுக்கு அவன் சொன்னா போடான்னு சொல்றான் நான் எவ்வளவோ தந்தேன் அதெல்லாம் விட்டு இந்த 18 சாதிக்காண்டி நீ வந்து என்கிட்ட போராடுறியே அப்ப நான் தந்தது ஒண்ணு கையை நீட்டி படுத்துருக்கோம்டா படுத்திருந்தவன் சாப்பிட முடியுமா படுத்துக்கிட்டு சாப்பிட முடியுமா முடியாது அப்ப நீ யாருக்கு படிச்சே எனக்கு தெரியாதுங்க நான் தந்ததும் நாகிலே வைக்கவில்லைண்டா
இனி ஒரு கணமும் இங்க இருக்க வேண்டாம், எங்கேயும் போ அப்படின்னு சாமியை போடான்னு சொல்லிட்டான். ஐயா அனந்த பத்மநாப பெருமாள் என்ன சொன்னார் தெரியுமா? போரே நம்முடைய பேசி என்னையும் நாம யாரோடு பேசுது இல்லையா? போறேன், திருவனந்தபுரத்தை கூட்டு போகிறேன், ஆனால் வருவேன். திருச்செந்தூரில் உன்னை வதைப்பதற்கு ஒரு கோலமிட்டு நான் வருவேன். திருமதி யாரு? திருவனந்தபுரத்தில் படுத்து கிடக்கிற அனந்த பத்மநாபன். அவர் திருச்செந்தூருக்கு போய் அங்கிருந்து நான் வருவேன்னு சொன்னார். கடலுக்குள்ளே இருந்து 1008 மாசி அலையாடும் செந்தூர் கடலுக்குள் மாமகர ஜோதியாக விளங்கிய அப்பன் நாராயண் அற்புதமாக வைகுண்ட வடிவெடுத்து இந்த வையகத்துக்கு வருகிறார். அப்ப வந்தது யார்? சொன்னது யார்? பத்மநாபன். அப்ப வந்தது யார்? அவரேதான். அப்ப தெரியுதா? இதுக்கு போற எங்க பாட்டா எங்க தாத்தான்னா அதானே. அகில திரட்டுல வரலாறு அழகா இருக்குது. பதிகள் வச்சு நடத்துகிற பண்டாரம் எல்லாம் நல்லா எங்க ஏரியால வேண்டாத வேலை ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. நான் அதனால்தான் சத்தம் போடுறதுனால சிவச்சந்திர சில பேருக்கு எதிரி. மணிமண்டபம் கட்ட போகிறார்கள். யாருக்கு? பகவானுக்கு. இங்கெல்லாம் முடியாது, இங்க வந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். ஆமா, அம்மா ஆட்சியில சாமியை பற்றி ரொம்ப மோசமா இருந்தாங்க. போராடி போராடி நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி அதை மாற்றி விட்டோம். எடப்பாடியாருங்கிற ஒரு அழகான முதலமைச்சர் அதை நீக்கிட்டார். அது வரைக்கும் அவருக்கு சந்தோஷம். கை தட்டி கொடுப்போம். நம்ம ஐயாவளிக்கு ஒரு அற்புதம் இருந்தார். என்னடா இங்க முடிச்சுட்டாங்களே, இனி விடப்படாதுன்னு கேரளாவுக்கு போயிட்டாங்க. அங்க போய் கேட்டு அங்க ஒரு மணிமண்டபம் வைக்க. ஆமா, அவரு பினராயி ஓகேன்னு கல்லெல்லாம் போட்டார். இங்க அங்கேயும் போறேன். ஒரு 4 வைக்கலோட போய் சந்திச்சு, இதெல்லாம் வேண்டாம், முடிந்தால் அதை கோயிலாக கட்டுங்கள், நாங்கள் கும்பிட வருகிறோம். மணிமண்டபம் மகான்களுக்குரியது. ஆமா, என் அப்பன் மகான் அல்ல, அவன் அப்படி அல்ல. என்ன நிறைய விஷயங்கள் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. எம்பெருமானன் இந்த பூமியிலே ஒரு இறை அவதாரமாக திகழ்கின்ற இயேசுநாதர் அவர்களை சிலுவையில் அறையப்பட்டு கிடக்கிறார். கைகளிலே ஆணி, கால்களிலே ஆணி தொங்கிக் கொண்டு கிடக்கிற அந்த பெரிய மகான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவன் செய்யறது அநியாயம்னு அவனுக்கே தெரியல. அவனை மன்னின்னு சொல்லக்கூடிய குணம் யாருக்கு வரும்? பெரிய மகான்களுக்கு. அவர் தன்னுடைய பிதாவிடம் முறையமிட்டார். ஆனா திருவனந்தபுரத்துல சிங்காரத்தோப்புல சிறை வச்சிருக்கிற எங்க அப்பா நாராயண எல்லாரும் புலி கடிச்சுப்படும் கண்ணீர் தென்ன நாராயணன் அப்படி பாக்குறார். இந்த பக்கம் ராஜா, இந்த பக்கம் கவிதா, எல்லாரும் இருந்து அழகாங்க. அப்ப ஐயா ஏமக்கால பெரிய புலி பிடித்திருக்கிறேன், உங்களை கொண்டு விடுமே, உங்களை கொண்டு விடுமே. ஐயா வழிகாரர்களை நல்லா கேட்டுங்க. ஐயா சொன்ன வார்த்தை எதிரத்திற்கு. அப்ப என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாட்டுக்காரி வீதி நாராயணன் பறவை முதல் பதவி பதந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ணன் மலர்ந்த மாய பெருமாள் மலர்ந்த திருவுரமா படைத்தவனன் இருந்தவன் நாகத்தனை கிடந்த நாகமணி நடந்தோ. அவர் யாரிடம் முறையிடவில்லை. அவரே சொல்றார், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல, அந்த புலிக்கு தெரியுமடா, படைத்தவன் நான் என்பதை புலி அறியும். மனிதா நீ அறியாமல் இருக்கலாம், இன்னைக்கு மனுஷன் அறியாமல் தான் இருக்கா. அதனால்தான் பாட்டனும் கூட்டனும் மணிமண்டபம் கிட்ட வைக்கிறான். ஐயா யாருக்கும் இல்ல, பாட்டனும் அனைத்துமாக நான் இருக்கிறேன் என்று அவதார வடிவமாக நாராயணன் சொல்கிறான்.
ஐயா கை தட்டுக்கோ. தூக்கம் வந்துருச்சா? சாய் நேக்காரு சாஞ்சி உறக்கம் வந்துரும் நினைக்கிறேன். இல்ல டீ குடிங்க. என்னது டீ குடிச்சா தூக்கம் வராது. உங்களுக்கு வேணுமா? சுப்பிரமணி சாடையா சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சீனி கம்மியாட்டு. என்னையா வடையா வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை அதிகமா அவங்கள கடையும் பூட்டி போட்டிருக்கான். வந்துடும். என்ன செய்யறது? ஐயா சிறப்பு தருவார். ஆமா, வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கணும், நடக்கிறது தான் கிடைக்கணும். ஆக செந்தூரிலிருந்து வந்த இறைவன் தான் சுவாமி தோப்பு என்ற தளத்திலே வந்து அமர்கிறார். ஒரு பண்டார வடிவம். எல்லாரும் பாக்குறாங்க, யாரா ஒரு பண்டாரம் வந்து இருக்கிறான், யார் ஒரு பண்டாரம் இருக்கிறான். கிட்ட போனா அவர் பாட்டுக்கு எதையோ புலம்பிக்கிட்டு இருக்கிறார். அவன் அவ்வளவு பேரும் அப்படிதான் அகிலத்தட்டே சொல்லும். புலம்பல் வண்ட புலப்பும் புலம்புகிறான். சாமி தோப்பு மரத்து மாமரத்து மாவடியில உட்கார்ந்து இருக்கிறார். செடாமுடியோட உட்கார்ந்து இருக்கார். என்ன செய்தார் சரிமா? சாத்தி நீட்டோலை தன்னை நாக்கு கொடியாமல் தாக்கியே சொன்னேன். ஓதும் எழுத்துக்கும் ஊமை மௌனம் சொன்னேன். சிந்திக்கு கிடக்கும் விட்டார் சீமை அழிந்து போமே சிவனே. உடனே மக்கள் எல்லாம் பக்கத்துல போய் பாக்குறாங்க, என்னடா இவன் வந்த நாள் வந்து என்னத்தையோ பாடிட்டு இருக்கிறான்னு. என்னத்தையா பாடுறான்? சேவல் கோழி எல்லாம் பச்ச பிள்ளையை கண்ணேன் சிவனே. உடனே பாக்குறாங்க, பொட்ட கோழி சிறகு கட்டி கூவுங்க, சேவல் கோழி கூவுமா, பொட்ட கோழி கிறுக்கன். எவனோ ஒரு கிறுக்கன். முதல்ல ஐயா கிடைச்ச பேர் அப்படிதான், வண்ட புலப்பன் கிறுக்கன் புலம்புகிறான். அண்ணா ஐயா பாடுறதில்ல, இவன் புலப்பண்ண. ஏன் அவர் சொன்னது பொய் தானே? பொட்ட கோழி சிறகு கட்டி கூவுனா பொட்ட கோழி கூவுமா? எக்கா கூவுமா? ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் அதிகமா வெளியில வர மாட்டாங்க. சண்டைக்கு வந்துடாதீங்க, கேஸ் போட்டுறாங்க. முன்னால பெண்கள் வராது. அப்படி மீசையை முறைக்கிட்டோம். அவ்வளவு அவங்களுக்கு மூஞ்சிலும் பெரிய மீசை தான் இருக்கும். அந்த அம்மா மீசையை பார்த்தே பயந்து உள்ள கவர்ந்தே இருக்கும். இந்த ரெட்டியார் இப்படி உண்மைதானா? ஆமா, இவருமே முந்தி பெரிய மீசை தான் வச்சிருந்தார். என்னைக்கு கல்யாணம் ஆச்சு அதோட மீசையும் போச்சு. ஆமா, உண்மையிலே மீசை பெருசா இருந்தா பெண்கள் பயப்படும்பாங்க, வெளியில வராது. ஒரு சத்தம் தான், தண்ணி தான் வரும், கை தான் தெரியும், ஆள் தெரியாது. இப்படி எல்லாம் வரும். எங்க பாட்டி சொல்லுவான், என்ன இப்போ உள்ள பொம்பளை புள்ளியே, அன்னைக்கெல்லாம் என்ன உங்க தாத்தாவை சம்பந்தம் பார்க்கறதுக்கு அவரை நான் பார்த்ததே இல்லை, என்ன தூக்கி தான் மனவரையில் கொண்டு வச்சாங்க. எல்லாம் தாலி கட்டும்போது அவன் அக்காருன்னு நினைக்கேன், தலையை தூக்கி பிடிச்சிருந்தா அவரு கட்டுனாரு. ஏன் பாட்டி தாத்தா மூஞ்சியை பார்க்கலையா? எங்க பார்த்தேன், சரியா மூஞ்சி பார்க்கவே இல்லைண்ணா. பார்க்கறேன்னு சொல்லி 10 வருஷம் ஆயிருக்கு, 8 பிள்ளை பத்திருக்கான். அதான், ஆனா புருஷன் மூஞ்சி ஒழுங்கா பார்க்கல. அவ்வளவு பயம். பெரிய அம்மா மாட்ட கேட்டு பாருங்க, கலை நினைச்ச பாட்டியிட்ட கேட்டு பாருங்க, சொல்லும். அப்படி மரியாதை. புருஷனே என்னங்க சுவாமி நாதா அண்ணு கூப்பிட்டா. அப்போ அப்புறம் முடிஞ்சு என்னங்க ஏங்க ஒரே ஏக்கம்தான். அப்புறம் முடிஞ்சு அத்தா. ஆமா, அட்டியல் மாலையா அத்தா, ஒட்டியானத்தா அத்தா, காப்பா அத்தா, தொங்கட்டான அத்தா, அத்தா, போட்டா செத்தா. இப்ப அத்தானும் கிடையாது, பட்டணத்து ஹாய் ஹாய். உடனே நம்மாள் ஜாமிக்கு பாரு ஓய். இப்ப அதையும் தாண்டி போயிட்டு, டே சுரேஷ் வாடா. யார மாப்பிள்ளையா? கூட்டாளியா? உண்மை சொல்லு. ஏன் புடிச்சா நான் கூடுவேன், உனக்கு என்ன?
பால்சாமி ஒய்ஃப் அப்படி எட்டி பார்க்கும்போது எங்க அம்மா எட்டி பார்த்தாலும் இவருக்கு அப்படியே கண்ணு சோக்கம். அப்படியெல்லாம் வச்ச ஆளுங்கள்லாம் இன்னைக்கு அடங்கி ஒடுங்கி போய் கிடக்குது. கொஞ்சம் உண்மையிலும் சொல்லணும் இல்லை. ஆமா, இப்போ மூச்சு கிடையாது. ஆனா இப்போ அப்படியும் போச்சு. பேர் பால்னா அந்த வீட்டுல பால்லே சொல்ல மாட்டாங்க. என்ன புருஷன் பேர் வரேன்னு சொல்லிட்டு மில்க் வாங்கிட்டு வந்துடுறாங்க கேட்பாங்க. மில்கிடுவா நிலம் அப்படிதான். வயிற்றுக்கு நீ கிடைச்சிக்கிட்டே மாட்டுவோம். வேற எங்க போறது? ஆக கணவன் மொழியே மொழி பேசாதே அரசையிலே ஆராடி ஓராட்டி கடமாற உதவி கைதடவி வதடவி உங்கது அறிந்து வாழப்பேரோ மயந்து ஒரு சாமானை எடுத்து முகத்தில் இருக்கு நான் தோரை உத்தரவு அரசு தரும் இப்படிதான் அன்றைய காலம் பெண்கள் அப்படி இருந்தாங்களா? ஆனா ஐயா சொன்னது அன்னைக்கு நடக்குது, இப்ப நடக்குது. வெட்டக்குடி சொல்றதுன்னா பஞ்சாயத்து அம்மா, பேரூராட்சி அம்மா, நகராட்சி அம்மா, மேயர் அம்மா, எம்எல்ஏ அம்மா, நம்ம நாட்டு ஜனாதிபதி அம்மா. நாமெல்லாம் சும்மா சும்மா ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லாம் அம்மா. அதான் ஐயா. இப்ப தெரியுதா? பெட்டக்கோடி சிறகு கட்டி நிகழ்வுக்காக நான் சொல்லவில்லை. இங்கு நடப்பதை அந்த ஐயா சொன்னது ஒரு வகையில சரியா வருதா இல்லையா? ஐயா சொன்னது அப்படியே நடக்குது மக்களே. இந்த வேதம் நமக்கு தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனுடைய நாமத்தையாகும் நீங்க கேட்கிறீர்கள். உங்களுக்கு எல்லா பலனும் ஐயா தருகிறா. அருளுகின்ற நாராயணசாமி எல்லோருக்கும் பொதுவானவர். வெற்றினங்கள் சொல்லாதவர் வென்றிடுவோம். தெச்சனத்தில் அருளுகின்ற நாராயணசாமி எல்லோருக்கும் பொதுவானவர். வென்றிடுவோம். வெற்றினங்கள் சொல்லாதவர் வென்றிடுவோம். ஆசைகள் வேண்டாம் அவரே சொன்னார். பூசைகள் வேண்டாம் அவரே சொன்னார். காணிக்க வேண்டாம் காவடி வேண்டாம். அன்பினை செய்திடும் பண்பது போதும். அன்பினை செய்திடும் பண்பது போதும். தெச்சனத்தில் அருளுகின்ற நாராயணசாமி எல்லோருக்கும் பொதுவானவர். வென்றிடுவோம். வெற்றிமைகள் சொல்லாதவர் வென்றிடுவோம். மூன்று தெய்வம் இணைந்த ஒரு திருக்கோலமே. அறியும் மரண மகன் சேர வைகுண்டமே. மூன்று தெய்வம் இணைந்த ஒரு திருக்கோலமே. அறியும் மரண மகன் சேர வைகுண்டமே. மும்மூர்த்தி ஒன்றியது வைகுண்ட மணியே. ஆண்டி கோலத்துடன் காட்சி தருவார். அஞ்சா நெஞ்சினையோ அள்ளி தருவார். பிச்சி மலரால் அலங்காரம் கலியில் வைகுண்ட அவதாரம். பிச்சி மலரால் அலங்காரம் கலியில் வைகுண்ட அவதாரம்.
தட்சணத்தில் அருளுகின்ற நாரணசாமி எல்லோருக்கும் பொதுவானவர் வென்றிடுவோம் வெற்றிமைகள் சொல்லாதவர் வென்றிடுவோம் நெஞ்சமகில நீதி உண்டு அவர் கோவிலே தினம் பஞ்சம் தீர அன்னம் உண்டு அவர் வாசலில் நெஞ்சமகில நீதி உண்டு அவர் கோவிலே தினம் பஞ்சம் தீர அன்னம் உண்டு அவர் வாசலில் எல்லோரும் மருந்து தலைப்பாகை தந்து விட்டார் செழிப்பாய் செல்வம் தரும் செல்ல தெய்வம் அனைப்பாய் அல்லதனை நீக்கும் தெய்வம் சுவாமி தேவத்தில் ஆளும் அரசர் சுகங்கள் எல்லாம் மேகம் புருஷர் சுவாமி தேவத்தில் ஆளும் அரசர் சுகங்கள் எல்லாம் மேகம் புருஷர் தட்சணத்தில் அருளுகின்ற நாரணசாமி எல்லோருக்கும் பொதுவானவர் வென்றிடுவோம் வெற்றுமைகள் சொல்லாதவர் வென்றிடுவோம் அகில திரட்டு ஆகமத்தை அவர் கூறினார் தீர்க்க தரிசனமாய் அருளூரில் பல கூறினார் அகில திரட்டு ஆகமத்தில் அவர் கூறினார் தீர்க்க தரிசனமாய் அருளூரில் பல கூறினார் எல்லாமை ஆளுமென்றார் தோல்வி மனம் வாழுமென்றார் மலையுடன் புகழ் வந்து மாய்க்கும் என்றார் ஆனாலும் பெண்ணாலும் அழிவு என்றார் நம்பி பிடித்தோம் காத்துக் கொள்வார் நாரண வைகுண்டர் சேர்த்துக் கொள்வார் நம்பி பிடித்தோம் காத்துக் கொள்வார் நாரண வைகுண்டர் சேர்த்துக் கொள்வார் தட்சணத்தில் அருளுகின்ற நாரணசாமி எல்லோருக்கும் பொதுவானவர் வென்றிடுவோம் வெற்றிமைகள் சொல்லாதவர் வென்றிடுவோம் தட்சணத்தில் அருளுகின்ற நாரணசாமி எல்லோருக்கும் பொதுவானவர் வென்றிடுவோம் வெற்றிமைகள் சொல்லாதவர் வென்றிடுவோம் ஆசைகள் வேண்டாம் அவரே சொன்னார் பூசைகள் வேண்டாம் அவரே சொன்னார் காணிக்க வேண்டாம் காவடி வேண்டாம் அன்பின செய்திடும் பண்பது போதும் அன்பின செய்திடும் பண்பது போதும் மாதவங்கள் செய்தவரே மக்கள் மனம் வாழ்பவரே தத்துவங்கள் சொன்னவரே கருமபதம் தருபவர் மாதவங்கள் செய்தவரே மக்கள் மனம் வாழ்பவர் தத்துவங்கள் சொன்னவரே கருமபதம் தருபவரே பகவான் அங்கிருந்து அற்புதங்கள் நடத்த ஆசைப்படுகிறார் மக்கள்லாம் அவர் வந்தவர் அழகை காட்டுற தாமரை பதி தாமரை குளம் என்றுதான் அந்த எல்லோரும் சொல்லுவோம். உடனே தாமரம் பதின்னு நினைக்காது, அந்த மண்ணுக்கு பெயர் அப்படி அப்படி உட்கார்ந்து இருக்கிற இறைவன் விளையாடுகளை நடத்துகிறார். அங்க இருக்கிற வேலிகள் எல்லாம் கள்ளிச்செடி பார்த்தீங்கன்னா குத்து குத்து கள்ளியா இருக்கும், பெரிய பூ பூக்கும், அதுல பூசணிக்காய் கிடக்கும். எல்லாரும் பாக்குறாங்க கள்ளிச்செடியில பூசணிக்காயா, முள்ளு செடியில வந்து முருங்கைக்காய் கிடக்கும். இப்படி ஒரு அதிசயம் நடக்குது என்று செய்தி வெளியே பரவுகிறது. இந்த செய்திகள் தெரிந்தவுடனே சுவாமி அப்ப அதுக்கு பேர் சாமி தோப்பு அல்ல, சாஸ்தான் கோயில் விலை. எல்லா மக்களும் ஓடி 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 வர்றார்கள். இங்க ஏதோ அதிசயம் நடக்குதாம், அதிசயம் நடக்கிறார். வருகின்ற பொழுது இவரை பார்க்கிறார். ஆம், இவர் வந்த நாள் முதலால் தான் இந்த அதிசயம் நடக்கிறது என்று சொல்லி அப்பங்கிட்ட போய் எல்லாரும் சரண்டரானாங்க. அவர் என்ன பண்ணார், வந்த மக்களுக்கு மண்ணை தான் அள்ளி போட்டார். இப்பதான் நாமம், அன்னைக்கு அவர் மண்ணை தான் அள்ளி போட்டார். அது ஞாபகார்த்தமாகத்தான் இன்றும் வடக்கு வாசலிலே நாம் சுற்றி வணங்குகின்ற பொழுது அங்கே மண் இருக்கும், ஒரு தட்டுல மண்ணு தான் இருப்பாங்க. அங்கே யாரும் யாருக்கும் எடுத்து விட மாட்டார்கள், அவரவர் எடுத்து விட்டுகிறான். இவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். அந்த அற்புதத்தை ஐயா எப்படி சொல்கிறார்? அதற்காகத்தான் வடக்கு வாசல், அதற்காகத்தான் வைகுண்டபதி நாமம், அதற்காகத்தான் எல்லாம் ஐயா ஐயா.
வருவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்திலே வாசம் புரிவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி மீதி வருவார் வடக்கு வாசலில காத்து வருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் ஆளும் கதிகள் கண்டவர் அகிலம் ஆளும் மைந்தர் ஆளும் கோட்டை வாசலிலே அழகு தூரம் வந்தவர் ஆளும் கதிகள் கண்டவர் அகிலம் ஆளும் மைந்தர் ஆளும் கோட்டை வாசலிலே அழகு தூரம் வந்தவர் நாமம் சொல்லி பாடுங்கம்மா நல்ல மலரும் சேருமம்மா நாமம் சொல்லி பாடுங்கம்மா நல்ல மலரும் சேருமம்மா நம்பி நோக்கி துணை புரியும் நாரண வேண்டுங்கம்மா நம்பினோர்க்கு துணை புரியும் நாரண வேண்டுங்கம்மா ஐயா ஐயா என்ற ஓடி வருவார் அன்பான உள்ளத்திலே வாசம் புரிவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் வடக்கு வாசலில காத்து வருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி கை தட்டி கலரமா இருக்கும் சாதி தேகம் நடித்தவர் சாமி கோயில் அமர்ந்தவர் ஆனந்தம் ஆனவர் சாதி மூல வைகுந்தர் சாதி தேகம் நடித்தவர் சாமி கோயில் அமர்ந்தவர் ஆனந்தம் ஆனவர் சாதி மூல வைகுந்தர் தர்மபதி மாறுங்கம்மா கருமவினையும் தீருமம்மா தருமபதிக்கு வாருங்கம்மா கருமவினையும் தீருமம்மா பாவம் போக்கும் வைகுந்தரின் பாதம் வந்து கூடுங்கம்மா பாவம் போக்கும் வைகுண்டரின் பாதம் வந்து கூடுங்கம்மா ஓடி வருவார் அன்பான உள்ளத்திலே வாசம் புரிவார் ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் வடக்கு வாசலில காத்து வருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் கேட்டவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார் கேட்டவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார் கேடுகளை மாற்றிடவே அவனி வருவார் இந்த கேடுகளை மாற்றிடவே அவனி வருவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்திலே வாசம் புரிவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் வடக்கு வாசலில காத்து வருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் வடக்கு வாசலில காத்து நல்லா கைத்தட்டுக்கும் உங்களுக்காக தான் ஆமா ஓங்கார மூர்த்தி நாராயணன்
அப்படி எங்கே அதிசயம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதிசயம் மட்டுமல்ல, எல்லா மக்களும் அவரை கும்பிட போன மக்கள்லாம் ஆம்பளைங்க எல்லாம் துண்டு தான் கட்டிட்டு போனேன். துண்டு கட்டிட்டு போறவங்க கேட்கிறாரு, ஏண்டா எல்லாரும் துண்டு கட்டிக்கிட்டு இருக்கு, வேட்டியெல்லாம் கட்டப்படாதா? அது இந்த நீசமன் ஆட்சியில நாங்க முழு வேட்டியெல்லாம் கட்டப்படாது சார். அது ஏன்டா கக்கத்துல துண்டு கட்டிக்கிட்டு? இல்ல சாமி, அதை மேல போட்டா தலையை எடுத்துருவான். ஆஹா, என் நடைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது முழு வேட்டி கட்டணும், தலைப்பாகை கட்டுங்கடா. யாருக்கும் எவனும் அடிமை அல்லடா. இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான சுதந்திரத்தை விதைத்த முதல் கடவுள் என் அப்பன் வைகுண்ட தலைப்பாகட்டு. இன்னைக்கு இதான் ஆமா, கருவறைக்கு கூட தலைப்பாகட்டு யாரும் போக மாட்டான். ஆனா எங்க ஆளு கருவறைக்குள்ள கூட தலைப்பு கூடாது. ஏன்னா தன்னை நீ அறிவாயானா, நீ அறிவாய் மகனே. உன்னை அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே. ஒவ்வொருவரும் உங்களை அறியுங்கள். உங்களை அறிஞ்சாலே நம்ம யாரும், நம்ம இதுக்கு பிறந்திருக்கோம். இப்ப நாம என்ன செய்யறோம்? இப்ப நம்ம யாரு டீச்சரா இருக்கோம், நமக்கு வேலை என்ன? பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா பாடம் எடுக்கணும், வீட்டுக்கு போனா நல்ல மனைவியா இருக்கணும். இது உனக்கு வேலை என்ன? நல்ல கேமராமேன், ஆமா அழகா படத்தை எடுக்கணும். சிவச்சந்திர மூஞ்சியை ஒரு மாதிரி குவாரையா எடுத்து வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் அழகா சௌந்தரியமா எடுத்து விட்டா நம்ம வீடியோ நிறைய போகும். அவன் அதுல கரெக்டா இருந்தவன் தான். அதனால கிட்டத்தட்ட 10,000 மேடைகளுக்கு மேல் அவர் வீடியோ வீட்லயே இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு அவருடைய இருக்கும். ஆமா, நம்ம வேலை என்ன? நம்ம வந்து ஒரு வீடியோ என்ன செய்யணும்? அழகா இருக்கணும், கட்டிங்க போட்டுட்டு கலெக்டரே ஏசப்படாது. உண்டா இல்லையா ராஜா? ஏசப்படாது. எல்லாம் பயந்துல கடந்த ஒரு காலத்துல. இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கிற வித்தியா. சாமித்திர வாத்தியாரை மறக்க முடியாது. என்ன கண்டோன்னு சொல்லு, அது யாருடைய சாமியாரு? என்ன கண்டவன? இவனை எப்படியா மாத்தினிய? இவன் முங்கில கிடப்பான். ஆமா, சாமித்துறையன் மறக்க முடியாத அப்படிப்பட்ட உறவு. அவருக்கும் இவருக்கும் உறவுகள் அப்படி. அவர் கேட்பார் இல்லையா? ஆமா, எப்படியா இவனை மாத்திட்டியே? எப்பவும் அப்படிலாம் இருப்பான். உண்மை காலில் நான் சாமியே நம்பது இல்லை, ஆனா உண்மை காலில் கும்பிடணும் போல இருக்குன்னு ஏன்றது நான் செய்யறது. எங்க அப்பனுடைய திருநாமம் இவனை மனிதனாக மாற்றி இருக்கார். இன்றைக்கும் அந்த நட்பு ரீதியாக உலகம் முழுக்க பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலை. அது மட்டுமல்ல, 13 வருஷம் இருக்குமா பஞ்சமியா? 13 இருக்குமா மக்களே? 13 வருடங்களுக்கு முன்பாக சென்னை மாநகரத்தில் நெசப்பாக்கத்தில் பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் சாரல் மழை பாடுகின்ற பொழுது என் பிள்ளை ராஜா மேடைக்கு வர்றார். நான் 10,000 பாட்டில் அப்படி தன்னை மறந்து பாடியிருக்கிறேன். வீடியோவில் தான் தெரியும் நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. பாடிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா, ஓப்பன் சர்ஜரியா. என்ன செய்யணும்? ஒன்றும் பண்ணடா போடா. வாயில வந்த வார்த்தை அந்த வீடியோவில் அப்படியே ஒன்றும் பண்ணடப்பா ஐயா, பண்ணவே வேண்டாம், அவன் இன்னும் ரொம்ப நாள் இருப்பாப்பா அப்படின்ட்டு. அப்போல்லோ டாக்டர்லாம் சொல்லிருக்கா, எவனோ ஒரு பண்டாரங்க நடந்து உங்க அப்புறம் கொண்டு போடாதையா, உடனே ஆப்ரேஷன் பண்ண. ஐயா சொன்னதுதான், இனி மாற்றமே கிடையாதுன்னு நம்பினான் பிள்ளை, நம்பினான். ராஜாவுடைய வார்த்தை அப்படி. ஐயா சொல்லிட்டார், நான் இதில் மாற்றமே கிடையாது. ஐயா, அந்த நம்பிக்கை 11 மாநாடுகளை நடத்தி இருக்கிறது என்று பாருங்கள். இது நான் பேருக்கு சொல்லல, ஒவ்வொரு அற்புதம் நடக்கிறது. இதே மேடையில் அறுத்ததும் உண்டு, அதுவும் நடந்திருக்கிறது. மாற்றம் கிடையாது, வாழ்த்துதலும் உண்டு. அதனால்தான் சொல்றேன், நம்பி பிடித்திடும் இது நல்லா இருக்கு. நான் நினைச்சே பார்க்கல, எடுங்க பார்க்கலாம். பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் அழுவக்கு, நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லா இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவக்கு, பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர்களாமோ, பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர்களாமே.
வராத பாக்கியம் கொடுப்போம், பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணை உண்டாம், நோயில இது ஆமா இவனால் இது முடிப்பான் என்றாது அதனை அவன்கள் விட்டு இதனை இவன் தான் அதுல மாற்றமில்லை. அதனாலதான் வள்ளுவர் சொன்ன வாக்க வைகுண்டசாமி கையில் இருந்து பாஜாமிதான் மாநாடு நடக்கும், மகிமையில் பிறக்கும், ஐயாவளி களக்காடு முழுமைக்கும் தெரியும் என்று இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க முத்துராஜி யார் யார் எப்படி இல்லாம வந்து இன்னைக்கு மாநாடு நடக்கிறதுனா ஒரு கைத்தட்டு கொடுங்கதாய். ஐயா உண்டு, ஐயா புடவை உண்டா, அதெல்லாம் புடவை உண்டு, புடவை சேலை எல்லாம் கொடுக்கறதுக்குன்னா யார் கொடுத்த சிறப்பு? ஐயா தந்த சிறப்பு. ஒரு ஊன்றுகோல் யாரையாவது ஒரு நாள் வச்சிருப்பாரு, அந்த ஊன்றுகோல் தான் இந்த களக்காட்டுக்கு பாய்ச்சாம எல்லோரும் வாழ்த்துங்க மக்களை. அவன் யார் இல்ல ஐயா வந்தவர்க்கு வாழ்வழிக்கும் வழி உண்டநாதனா, கந்த வேல நாண்டியா கந்த கோவநாதனா, வந்தவர்க்கு வாழ்வழிக்கும் வழி உண்டநாதனா, அமர்ந்திருக்கும் அழக பாருங்க ஐயா, அருந்திருக்கும் வழிய கேளுங்க, அமர்ந்திருக்கும் அழக பாருங்க ஐயா, அருந்திருக்கும் வழிய கேளுங்க. சொல்படி அகிலறிய கடைபிடி, அன்பு பெரிய கைபிடி, அழிந்து விடும் கடுபிடி. இந்தியாவுடைய சொற்படி அகிலறிய கடைபிடி, அன்பு பெரிய கைபிடி, அழிந்து விடும் கடுபிடி. மனவை கதி வந்திடு மாயவன குந்திடு, மண்ணு நீர நம்பிடு மாறுபிடி சென்றிடு, மாவை பதி வந்திடு மாயவன கும்பிடு, மண்ணும் நீர நம்பிடு மாறுபிடி சென்றிடு. 7 லோக சொந்தம் பாருங்க நாம எம்பெருமான் பிள்ளைதானுங்க, 7 லோக சொந்தம் பாருங்க நாம எம்பெருமான் பிள்ளைதானுங்க. மண்ணெடுத்து அணியணும், மண்ணெடுத்து பாடணும், மண்ணு விண்ணு மலர்ந்தவனி பொன்னடியே பணியணும். மண்ணெடுத்து அணியணும், மண்ணெடுத்து பாடணும், மண்ணு விண்ணு மலர்ந்தவனி பொன்னடியே பணியணும். நெற்றியிலே நாமம் போடுங்க, நல்ல வெற்றி மகன் என்று கூறுங்க, நெற்றியிலே நாமம் போடுங்க, நல்ல வெற்றி மகன் என்று கூறுங்க.
அன்பு வேணும் நெஞ்சிலே அடக்க வேணும் சொல்லிலே அன்பு வேணும் பாரிலே பழக வேணும் நேரிலே உன்னதமாய் செய்யணும் உத்தமனாய் வாழணும் உயிர் பொருளாய் வந்த நல்ல மாயன் புகழ் பாடணும் உன்னதமாய் செய்யணும் உத்தமனாய் வாழணும் உயிர் பொருளாய் வந்த நல்ல மாயன் புகழ் பாடணும் வாழுகளி ஓடும் பாருங்க ஐயா பாடி வச்ச காண்ட கேளுங்க வாழுகளி ஓடும் பாருங்க ஐயா பாடி வச்ச காண்ட கேளுங்க பஞ்சபதி உள்ளது பஞ்சபடி மாடுது பஞ்சமன வந்திடு கரும பலன் கிடைக்குது பஞ்சபதி உள்ளது பஞ்சபதி மாடுது பஞ்சமன வந்திடு கரும பலன் கிடைக்குது அரகர பாடிடு அவருடைய தேடிடு 5 முறை சுற்றி வந்து ஐயா உண்டு நம்பிடு அரகர பாடிடு அவருடைய தேடிடு 5 முறை சுற்றி வந்து ஐயா உண்டு நம்பிடு பஞ்சபதி சுற்றி பாருங்க ஐயா பாகமி ஓசை கேளுங்க அந்த பஞ்சபதி சுற்றி பாருங்க ஐயா பாகமி ஓசை கேளுங்க நல்ல பஞ்சபதி சுற்றி பாருங்க ஐயா பாகமி ஓசை கேளுங்க ஐயா பஞ்சபதி சுற்றி பாருங்க ஐயா பாகமி ஓசை கேளுங்க நல்லா கைத்தட்டு. நான் ரிட்டையர்ட் ஆகி போய் வயசு ஆகி எவ்வளவோ வருஷம் ஆச்சு. ஆனாலும் சின்ன பையன் மாதிரி துடிச்சு கிடக்கிறேன். நீங்க வாலிபம் சோர்ந்து போ